வாங்க மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ தான் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கிறேங்க. சரி போய் சாமி கும்பிட்டு வரலான்னு. வீடியோ எடுக்கிறதுக்கு கூட யாருமே இல்லைங்க. இங்கே வாங்க ஸ்டேஜு இங்கே தாங்க ஆடலும் பாடலும் போட்டிருந்தாங்க நைட்டு. அப்புறம் நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க. இன்றைக்கி ஆர்கெஸ்ட்ரா, நாளைக்கு பட்டிமன்றம் போடுவாங்க. ஆமாங்க, 3 நாளைக்கு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டாங்க இருப்பாங்க. நல்லா இருக்குங்க, ஜாலியாங்க. என்னங்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குங்க. அப்போ தாங்க வந்தோடனே ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா பசங்களாம் வரவே இல்லைங்க. சரிங்க, கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுப்போம். இப்போதாங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். சாயங்காலம் போய் நம்ம வீடியோ எடுப்பேங்க. சாப்பாடு வேறு செய்யலைங்களா. காலையில் தோசை சுட்டு கொடுத்துட்டேங்க, சாப்பிட்டாங்க. சரி நம்ம ஏதாவது இப்போ வீட்டில் எல்லாம் சமைச்சி வச்சுட்டுங்க சாயங்காலம் போய் நம்ம வீடியோ எடுப்பேங்க. பசங்களும் வந்துடுவாங்க. சின்னவனுக்கு லீவே கொடுக்கலைங்க. அவனுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு அவனும் போயிட்டான். அப்புறம் பெரிய தம்பி அவங்க ஃப்ரெண்டுகளோட ஒன்றா அவன் போகிறானுங்க. நம்ம கூட எங்கேங்க வரானுங்க. அப்புறம் இவங்க அப்பாவும் நான் குளிச்சுட்டு அப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வரல. அப்போ நான் மட்டும் போய் ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்துருக்குறேங்க. எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குதுங்களா, கூட்டமாக இருக்குது. யாராவது ஏதாவது சொல்லிட்டேன் இருந்தால் நான் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்துருக்குறேங்க. அடுத்த தடவை நம்ம பெரிய யூடியூபர் ஐட்டம்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையுமே பர்மிஷன் வாங்கி நம்ம வீடியோ எடுக்கலாங்க. அப்புறம் உள்ளெல்லாம் யாருமே வீடியோ எடுக்கலைங்க, வெளியில் கூட எல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தேன். அப்புறம் நம்ம எப்படி சாமியை அவங்கக்கிட்ட கேட்காம வீடியோ எடுக்க முடியும்ட்டு நான் எடுக்கலைங்க. அடுத்த தடவை நம்ம எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தாங்க, தெரியாதவங்க இல்லை. யார் என்ன சொல்ல போகிறாங்க, இருந்தாலும் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதில்லைங்க. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பெரியவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாங்க. சரிங்க, மறக்காமல் எங்கள் அம்மனோட அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு நானும் அம்மன்கிட்ட வேண்டிகிட்டு வந்திருக்கிறேன்.
கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.